Hello friends, welcome back to my YouTube channel Saving Pulagam. என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்துல நான் வந்து இப்போ அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணியிருக்கிறேன். எந்த தேதியில வந்து நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணேன், எனக்கு எவ்வளவு கிராம்ஸ் கிடைச்சது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. மங்களன் மங்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான திட்டங்கள் வச்சிருக்காங்க. அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம், குலுக்கல் சீட்டு, தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 திட்டங்கள் வந்து வச்சிருக்காங்க. மங்களன் மங்கல் வந்து திருச்சி, சேலம் இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய அந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்துல மட்டும்தான் நான் வந்து ஜாயின் பண்ணி இது வரைக்கும் வந்து தங்கத்தை வந்து சேமிச்சிருக்கேன். இன்னும் வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்கீம் கூட முடிஞ்சு நான் நகை எடுக்கல. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த மங்களன் மங்கல்ல கட்டின ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து எனக்கு ஜனவரியில தான் முடிஞ்சுதான் வந்து நகை எடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தடவை வந்து இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்துல நான் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணியிருக்கிறேன். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 6 வாட்டி நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்கிறேன். எதனால நான் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணேன் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திட்டக்காலம் வந்து 15 மாசம். மற்ற கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டக்காலம் வந்து 11 மாதங்கள் தான் இருக்கும். ஆனா இங்க வந்து 15 மாசம் இருக்கு. எதனால வந்து இங்க 15 மாசம் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து உங்க கூட சொல்றேன். இப்ப வந்து ஆரம்ப தொகை பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் எவ்வளவு வேணாலும் நம்ம மாசம் கட்டலாம். நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை அன்னைக்கு தங்கத்தோட விலைப்படி அவங்க கிராமா வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா செய்குலி சேதாரம் வந்து 18% வரைக்கும் கிடையாது. 18% வரைக்கும் செய்குலி சேதாரம் உள்ள நகைகளை நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு மேல நீங்க 20%, 22% போட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம்ல வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது 15 மாச ஸ்கீம்ங்கிறதுனால எல்லா கடையிலயும் 11 மாசம் தான் ஸ்கீம் இருக்கும். இங்க 15 மாசம் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்ட வேண்டியதில்லை, நிர்வாகமே ஏத்துப்பாங்க. இந்த கடையில இருக்கிற எனக்கு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ண முடியும். இதை வந்து நீங்க இந்த ஸ்கீம்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்களா போய் கேட்டுதான் எங்களுக்கு வந்து சொன்னாங்க. நாங்க இந்த மாதிரி கேட்டோம், இப்ப தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு, 15 மாசம் ஸ்கீம் வச்சிருக்கிறீங்க, நாங்க ஃபர்ஸ்ட் மாசம் ஜாயின் பண்ணும்போது ரேட்டு கம்மியா இருக்கும், மாசம் ரேட் அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு கிராம் குறையும், 15 மாசம் கழிச்சு நாங்க எடுக்கும் போது எங்களுக்கு கிராம் கம்மியா கிடைக்கும், எங்ககிட்ட இப்ப காசு இருக்கு, அது ஃபுல் அமௌண்ட்டையும் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேட்டாதான் சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நான் வந்து இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். உங்ககிட்டயும் நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்ட போறீங்க அப்படின்னா 15 மாசத்துக்கு 15,000 கட்டணும். அந்த 15,000த்தையும் நீங்க சிங்கிள் பேமெண்டா நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு அந்த 15,000 ரூபாய் நீங்க கட்டியிருக்க அந்த 15,000 ரூபாய்க்கு எவ்வளவு உங்களுக்கு கிராம் கிடைக்குதோ அந்த கிராம் வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. 15 மாசம் கழிச்சு நீங்க செய்குலி சேதாரம் வந்து 18% வரைக்கும் உங்களுக்கு உள்ள நகைகள் எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டியும் நீங்க கட்ட வேண்டியதில்லை. இது வந்து மற்ற கடைகள்ல இருக்கிறத விடவே இந்த கடையில நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹால்மார்க் சார்ஜஸ் மட்டும் நம்ம வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 10,000 வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ற எல்லா அமௌண்ட்டுக்குமே 3 விதமான கிஃப்ட் வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த கிஃப்ட் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அவங்க மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய பர்னிச்சர் ஐட்டம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க கிட்ட இருக்க எந்த பொருள் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு வந்து வேலிடிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான். இப்ப நீங்க இன்னைக்கு வந்து வவுச்சர் வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள நீங்க வாங்கிடணும். அடுத்த நாள்லாம் போனீங்கன்னா அது வந்து அந்த வவுச்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடும். ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து நீங்க அந்த கிஃப்ட் பிடிக்கல அப்படின்ட்டு நீங்க வவுச்சர் வாங்கிட்டீங்கன்னா அன்னைக்கே நீங்க கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிடணும். என்னைக்கு வாங்குறீங்களோ அன்னைக்கு. இந்த 15 மாசத்துல எப்ப வேணாலும் நீங்க கிஃப்ட் வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கூட வாங்கிக்கலாம், நகை ஸ்கீம் முடிஞ்சு நகை எடுக்கும் போது கூட வாங்கிக்கலாம். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்கீம்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் அட்வான்ஸ் புக்கிங் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பண்ணேன் அப்படிங்கறத பார்க்கலாம்.
மாசம் வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். 15 மாசத்துக்கும் 1,50,000 ரூபாய் கட்டணும் இல்லையா, அந்த 1,50,000 ரூபாயும் நான் சிங்கிள் பேமெண்டா வந்து பண்ணேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மாசம் 2,000 ரூபாய் ஸ்கீம் ஒன்னு ஜாயின் பண்ணேன். மாசம் 2,000 ரூபாய்னா 15 மாசத்துக்கு 30,000 கட்டணும். இந்த 30,000 ரூபாயும் நான் சிங்கிள் பேமெண்டா வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணேன். நான் என்னைக்கு போய் கட்டினேன் அப்படின்னா 11/10/2025 அன்னைக்கு கட்டினேன். அன்னைக்கு வந்து 1 கிராம் 22 கேரட் 916 விலை வந்து 11,340 ரூபாய் வந்து இருந்துச்சு. நான் கட்டின அந்த 1,50,000 ரூபாய்க்கும் டோட்டலா எனக்கு 13.230 கிராம்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அந்த 30,000 ரூபாய்க்கு 2.640 கிராம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா 15.870 மில்லி வந்து எனக்கு டோட்டலா வெயிட் வந்து கிடைச்சிச்சு. இதே அமௌண்ட்டை போன வருஷம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் நான் பண்ணும்போது எனக்கு 20 கிராம் கிட்ட கிடைச்சிச்சு. இப்ப எனக்கு 5 கிராம் கிட்ட கம்மியா கிடைச்சிருச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து ரேட் ஏறிட்டு ஒரு வருஷத்துலயே எனக்கு 5 கிராம் வந்து குறைஞ்சிட்டு. நீங்களும் வந்து நகை சீட்டு கட்டுறீங்கன்னா நீங்க எந்த கடையில கட்டுறீங்களோ அங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுங்க. 11 மாசத்துக்கு நீங்க மாசம் மாசம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிராம்ஸ் வந்து குறையும். உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா கட்டுங்க. இல்ல மாசம் மாசம் தான் கட்ட முடியுது அப்படின்னா நீங்க மாசம் மாசம் கூட கட்டிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருந்தது. அதனாலதான் இதுல வந்து நான் போய் பணத்தை வந்து கட்டினேன். எங்கள்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கட்டிட்டேன். ஏன்னா இப்ப ரேட் வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கிறதுனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தது காசு, அப்புறம் என்கிட்டயும் கொஞ்சம் காசு நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். எல்லா காசையுமே எடுத்துட்டு போய் நான் கட்டிட்டேன். ஏன்னா தங்கம் வாங்க முடியாது போல, அந்த அளவுக்கு ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப இடையில குறைஞ்சாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரேட்டு குறைஞ்சதுன்னா அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க கூடாது. ஏறிட்டுனாலும் நம்ம ஒரி பண்ணிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனால நம்ம கட்டிட்டு வந்துடலாம். தங்கத்தை பத்தி கணிக்கவே முடியல. ஒரு நாளைக்கு 2 வாட்டி வந்து தங்கம் அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால நாங்க போய் இதை வந்து கட்டிட்டு வந்தோம். நீங்களும் வந்து உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை இதை மாதிரி சேவிங் ஸ்கீம் வந்து பெஸ்டா இருந்தது அப்படின்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்கீம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் திருச்சியில இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட சொந்த விருப்பம் தான். நீங்க போய் ஒரு தடவை கடையில விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாலே இந்த திட்டத்தை பத்தி அவங்க முழுமையா சொல்லுவாங்க. ஒரு ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க சைன் பண்ணி இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா விசிட் பண்ணி கடையில போய் கேட்டாலே அவங்க வந்து கிளியரா வந்து இந்த ஸ்கீமை பத்தி சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.